வணக்கம் நண்பர்களே, கீன் கிசிறி வாயிலாக நான் உங்கள் கார்த்திக். கீன் கிசிறி சேனலை நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே பண்ணிக்கங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, பிளே ஸ்டோர்ல இருக்கிற ஹிடன் ஃபியூச்சர்ஸை பத்தி பார்க்க போறோம். அப்படி என்ன ஹிடன் ஃபியூச்சர்ஸ் பிளே ஸ்டோர்ல இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. பிளே ஸ்டோர்ல முதல்ல செட்டிங்ஸ் போய்க்கலாம். செட்டிங்ஸ் இருக்கிற ஆப்ஷன்ல இருந்து அப்படியே ஒவ்வொன்றா பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ ஆட்டோ அப்டேட்ஸ் இருக்குதுன்னு பிளே ஸ்டோர்ல நீங்க ரீசெண்டாக சர்ச் பண்ணது எல்லாத்தையும் அழிக்கணும்னு நினைச்சீங்கன்னா இது வந்து கிளியர் ஆப்ஷன் ஒரு டைம் கிளிக் பண்ணீங்கன்னா போதும், உங்களுக்கு அதெல்லாம் போயிடும். இப்போ இந்த ரெண்டு ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்டேட் அவைலபிள், அப்டேட்டட்னு. அப்டேட் அவைலபிள் இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் காமிக்கணும்னா அந்த டிக் வேணும். இந்த டிக்கெட் தொட்டிங்கன்னா அது காமிக்காது. இது அப்டேட் ஆனதுக்கப்புறம் அப்டேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு காமிக்கிறது. இந்த டிக்கெட் தொட்டிங்கன்னா அது உங்களுக்கு காமிக்காது. அடுத்தது பேரண்டல் கண்ட்ரோல். இதில் என்ன ஆப்ஷன் இருக்கு? இதில் என்ன இருக்குன்னா பேரண்டல் கண்ட்ரோல். பேரண்டல் கண்ட்ரோல் என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு போய் பார்க்கலாம் வாங்க. பேரண்டல் கண்ட்ரோல் ஓப்பன் பண்ணோன்னா ஜஸ்ட் ஆன் பண்ணிங்க. ஆன் பண்ணோன்னா பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டு ஜஸ்ட் ஏதாச்சும் ஒன்று கொடுங்க, 4 டிஜிட்டில் கொடுத்தோன்னா உள்ளே போனீங்கன்னா இந்த ஆப்ஷனில் இருக்குது. ஆப்பில் உங்களுக்கு ஏஜ் ப்ரிஃபரன்ஸு படி உங்களுக்கு என்னென்ன காமிக்கணுமோ அதுக்கு உண்டானதெல்லாம் இங்கே இருக்குது. உங்களுக்கு எந்த ஏஜ் சம்மந்தப்பட்டது வேணுமோ அதை மட்டும் டிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதை மட்டும் கேட்கும். உங்கள் வீட்டில் யாராச்சும் கிட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட கொடுக்கும்போது இதெல்லாம் ஆன் பண்ணிட்டு கொடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ ஃபிலிம்ஸ்குள்ளே போனால் கூட அந்த மாதிரி இருக்கும். உங்கள் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கும். UAA இந்த மாதிரி இருக்கும். இப்போ அது உங்களுக்கு வேண்டாம்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட்டு வெளியே வந்துட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னா, உங்கள் ஃபோனு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருந்துச்சுன்னா அதுக்கு இந்த ஆப்ஷன் யூஸ் ஆகும். இப்போ கூகுளில் பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் இல்லாமல் எந்த பர்ச்சேஸும் பண்ண முடியாது. அதுக்கு இந்த ஆப்ஷன் யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் அப்படியே கீழே வந்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரோட வெர்ஷன் அப்டேட் பண்ணுறதுனா கூட பண்ணிக்கலாம். இப்படி இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா போதும். உங்களுக்கு இப்போ என்னோடய அப்டேட்டில் இருக்குது, அதனால் அப்டேட்னு காமிக்குது. உங்களுக்கு அப்டேட் இருந்துச்சுன்னா, அப்டேட் அவைலபிள் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அப்டேட் காமிக்கும். நெக்ஸ்ட்டு அப்படியே வெளியே வந்தீங்கன்னா இப்போது கேட்டகரி வைஸாக நிறையா கொடுத்துருப்பாங்க. இயர்லி அக்சஸ் அப்படிங்கிறதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு அன்அஃபிஷியலான ஆப்ஸ் நிறைய கிடைக்கும். அதாவது இது இன்னும் ப்ளே ஸ்டோர்லேயே வராமல் இருக்கிற ஆப்ஸ். இதில் நிறைய பக்ஸ் இருக்கலாம். அன்அஃபிஷியலான ஆப்ஸ் இங்கே நிறைய கிடைக்கும். இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய பக்ஸ் இருக்கலாம், ஆப் கிராஷ் ஆகக்கூடும், இந்த மாதிரி நிறைய ஆப்ஸ் இருக்கும். அன்அஃபிஷியலாக நீங்கள் வேணும்னா இதில் ட்ரை பண்ணிக்கலாம். அடுத்து என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்தது ஃபேமிலின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஃபேமிலியில் உங்களுக்கு என்னென்ன தேவையோ ஃபேமிலிக்கு சம்மந்தப்பட்டது மட்டும் சர்ச் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் வேணும்னா இதில் சர்ச் பண்ணிக்கலாம். இப்போ ஏஜ் வைஸ் கூட இருக்கும், 6 to 8 இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் இதில் கூட பார்த்துக்கலாம். அடுத்தது அது எடிட்டர் சாய்ஸ். எடிட்டர் சாய்ஸில் எல்லாமே பக்காவாக இருக்குங்க. உங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே எடிட்டர் சாய்ஸில் இருக்கும். அதில் போயிட்டு நீங்கள் என்ன வேணுமோ டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் நல்லாயிருக்கும் எடிட்டர் சாய்ஸில் பார்க்குறது எல்லாமே. இப்போ அடுத்தது என்னென்னா, இப்போ ஒரு ஆப் தேடி இருப்பீங்க, உங்கள்கிட்ட டவுன்லோட் பண்ணுறதுக்கு இப்போ நேரம் இருக்காது, அல்லது டேட்டா பேலன்ஸ் இல்லாமல் இருக்கலாம், வைஃபை கட்டாயிர நிலைமையில் இருக்கலாம். அப்படி இருக்கும்போது உடனே இங்கே இருக்குது பாருங்கள் ஒரு ஆப்ஷன், ப்ளஸ் மாதிரி போட்டு சிம்பிள், அதை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இது விச் லிஸ்ட்டில் ஆட் ஆயிரும். உங்களுக்கு எப்போல்லாம் வேணுமோ அப்போல்லாம் இந்த ஆப்பை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்து வச்சுட்டு பேர் மறந்துச்சுனாலோ அல்லது அது வந்து அமௌண்ட் கட்டுற மாதிரி இருந்தாவோ இப்போ அடிக்கடி நீங்கள் போய்ட்டு செக் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ இது ஃப்ரீ வந்துருச்சான்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். விச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி வச்சிட்டிங்களா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பீட்டா டெஸ்டர் எப்படி ஆன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கூகுள் ப்ளே சர்வீஸோட அப்டேட்டு சில பேர்த்துக்கு பண்ண தெரியாது. இல்லை அப்டேட் எப்படி வந்திருக்குனாச்சும் நம்ம செக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கங்க. அதில் கூகுள் ப்ளே சர்வீஸ்ன்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணோன்னே ஃபஸ்ட்டே வந்து நிற்கும். அது ஜஸ்ட்டு சும்மா கிளிக் பண்ணிங்கன்னா போதும், ஸ்ட்ரெயிட்டாக ப்ளே ஸ்டோருக்குள்ளேயே போயிடும். ப்ளே ஸ்டோருக்குள்ளே போய்ட்டு அப்டேட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அப்டேட் கேட்கும், இல்லைன்னா அன்இன்ஸ்டால் இல்லை டீஆக்டிவேட் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் காமிக்கும்.
அடுத்தது இண்டிகார்னருங்கிற ஒரு ஆப்ஷனை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தது இண்டிகார்னருங்கிற ஒரு ஆப்ஷனை பற்றி பார்க்க போகிறோம். அதே மாதிரி தான் ஜஸ்ட் ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கங்க, இண்டிகார்னர்னு டைப் பண்ணுங்க. டைப் பண்ணிட்டு சர்ச் பண்ணோன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வருது பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் லிங்க், அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணோன்னா ஸ்ட்ரெயிட்டாக ப்ளே ஸ்டோருக்குள்ளேயே போயிடும். ப்ளே ஸ்டோருக்குள்ள இந்த இண்டிகார்னர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ புதுசாக ஏதாச்சும் ஆப் கிரியேட் பண்ணுறாங்கன்னா அதனோட ஆப்பெல்லாம் இங்கே தான் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். யாருக்குமே தெரியாத ஒரு ஆப்ஷன். இப்போது இதில் போயிட்டு உங்களுக்கு வேணுங்கிறத ஏதாவது வேணும்னா டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பார்த்துக்குங்க. இன்றைக்கி வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றின ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலோ அல்லது வேறு ஏதாவது வீடியோ வேணும்னாலோ கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி தொழில்நுட்ப வீடியோக்களை தொடர்ந்து பெற உங்கள் கெயின் சிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஆப்பை பற்றின சந்தேகம் இருந்தாலோ அல்லது வேறு ஏதாவது ஆப்பை பற்றின டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னாலோ கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.